கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. எனக்கன்பானவர்களே, தொட்டார் சினுங்கி என்ற தாவரத்தை பார்த்திருப்பீர்கள். சிறு பிள்ளையாய் இருக்கும்போது அதை தொட்டு தொட்டு விளையாடி இருப்பீர்கள். ஏனென்றால் நம் கை அந்த செடியில் பட்டதும் சுருங்கிவிடும். இது போலவே மனிதர்களும் எளிதில் புண்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள். சிலர் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருப்பார்கள். சிலர் மனக்கசப்பு, கோபம், மன்னிக்க இயலாமை போன்ற குணநலன் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலர் மற்றவர்களின் தேவைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் போன்றவற்றை கண்டுகொள்ளாமல் எவ்வித உணர்வும் இல்லாமல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய், இரக்கம் உடையவர்களாய், தயவுள்ளவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார், சாந்த குணமுள்ளவராய் இருந்தார், தன்னை காயப்படுத்தினவர்களையும் நேசித்தார். நாமும் இவ்வித குணாதிசயங்களை கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். பிறரிடம் அன்பு செலுத்துவோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, நீடிய பொறுமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, அப்பா, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு மன தாழ்மையை தாருங்க, நீடிய பொறுமையை தாருங்க, சாந்தத்தை தாருங்க, இரக்கத்தை தாருங்க. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. தயவுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பாதையிலே எங்களை வழி நடத்துங்க. கோபத்தை எடுத்து போடுங்க. சமாதானமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.